மடிக்கணினி வழங்கும் நிகழ்வு இது. இந்த மடிக்கணினிகள் முன்பு கூட 4 பண்ணினோம். இப்போ மாலத்திங்கிறவங்க பண்ணினாங்க. இப்போ என்னன்னா அது யார் கொடுக்குறாங்கிறது ஒரு சின்ன அறிமுகம். மடிக்கணினிகளை நன்கொடையாக வழங்கியுள்ள திருச்சியைச் சேர்ந்த பத்ருதீன் அப்துல் மஜீத் அவர்கள் சவுதி அரேபியா நாட்டில் ஜுபைல் என்ற நகரத்தில் யூனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனி என்ற நிறுவனத்தின் உரிமையாளராக அதன் சிஇஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சவுதி அரேபியாவின் பல முக்கிய நகரங்களிலும் பஹ்ரைன், கத்தார், ஓமான், குவைட் ஆகிய வளைகுடா நாடுகளிலும் மற்றும் மலேசியா, இந்தியாவிலும் தனது நிறுவனத்தின் கிளைகளை வெற்றிகரமாக நிறுவியிருக்கிறார். உதவி என்று வருபவர்களுக்கு ஜாதி மத வேறுபாடின்றி உதவும் கொடை உள்ளம் கொண்ட சமூக செயற்பாட்டாளர் நண்பர் திரு அப்துல் சத்தாரின் வேண்டுகோளை ஏற்று, அப்துல் சத்தாருங்கிறவர் ஒரு கவிஞர், எனக்கு அவரது ஃபேஸ்புக் மூலமாக தான் தெரியும், அவர் நான் பார்த்தது கூட கிடையாது. அந்த திரு அப்துல் சத்தாரின் வேண்டுகோளை ஏற்று நமது அமைப்பின் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பார்வை குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகள் 4 மடிக்கணினிகளை நன்கொடையாக வழங்க முன்வந்துள்ள அவருக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மடிக்கணினி நன்கொடை கிடைக்க எமது அமைப்பை பரிந்துரை செய்த திரு அப்துல் சத்தார் கோவையைச் சேர்ந்த அன்பு நண்பர் கவிஞர் அப்துல் சத்தார் அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக சவுதி அரேபியா தமாம் என்ற நகரில் தனியார் நிறுவனத்தில் அக்கௌண்டன்டாக பணிபுரிந்து வருகிறார். தனது குடும்பத்துடன் அங்கு வசித்து வரும் அவர் தமிழ்நாடு சமூக நல அமைப்பு என்ற அமைப்பை உருவாக்கி தூதரகத்தின் ஆதரவுடன் நண்பர்களுடன் இணைந்து இறந்த தமிழ் சொந்தங்களின் உடலை தாயகத்திற்கு அனுப்பி வைப்பது மற்றும் தமிழ் சகோதரர்களுக்கு சம்பள பாக்கி, தாயகத்திற்கு செல்ல இயலாத நிலை ஆகிய இன்னல்களை அரசாங்க துறைகளின் உதவியுடன் நிவர்த்தி செய்வது ஆகிய சமூக நற்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவரும் அவரது அமைப்பின் நண்பர்களும் இணைந்து இந்த ஆண்டு விழா சிறக்க அதன் பரிசுகள் மற்றும் நினைவு பரிசுகளுக்கான செலவை நன்கொடையாக தந்திருக்கிறார்கள். உதவி நல்லுள்ளங்களுக்கு எங்கள் அமைப்பின் என்றுமான நன்றி உரித்தாகிறது. இப்ப வரல வெங்கடேஷ் பாபுங்கிறவர் எங்களுடைய அமைப்பில் ரொம்ப காலம் இருந்தார். அதற்கு பிறகு கொரோனா சமயத்தில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவருடைய நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து அவரை ஊருக்கு கூட்டிட்டு போனாங்க. அவர் 22 வருஷமா மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்டா வேலை பண்ணவர். ஆனால் அவர் அந்த வேலையை இழந்து ஊருக்கு போய் தன்னுடைய வயதான பெற்றோர்களுடன் இருக்கும்படி ஆகியது. அவருடைய நண்பர்கள் அவருக்கு உதவுகிறார்கள். அப்புறம் ஹெலன் கெல்லர் அமைப்பை சேர்ந்தவர்கள் அவருக்கு மருந்துகளுக்கான உதவிகளை செய்கிறார்கள். அவருக்கு இந்த மடிக்கணினி இருந்தால் இப்போ கோவையை தாண்டி எங்கேயோ இருக்காரு, அவருக்கு ஒரு வீட்டிலேருந்து வேலை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவருக்கு ஒரு மடிக்கணினியை கொடுக்க உள்ளோம். அதை கொடுக்கும்படி எங்களுடைய தலைவர் திரு சுகுமாரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர் சார்பாக அவருடைய நண்பர் செந்தில்குமார் வந்திருக்கிறார். அவரை மறுபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இந்த மடிக்கணினி வழங்கின அந்த டோனருக்கு எங்களோட நன்றி. முதல்ல நாங்கள் இந்த மடிக்கணினியை வழங்க பெற்றுக்கொண்ட திருமதி சங்கீதா அவங்கள மேடை கிடைக்கிறோம். அவங்களுக்கு எங்களுடைய நீண்ட கால உறுப்பினர் நண்பர் கூட சொல்லலாம் ராஜசேகர் சார் இவங்களுக்கு இந்த மடிக்கணினியை கொடுப்பாங்க. சங்கீதா பார்ட் டைம் மியூசிக் டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இந்த கம்ப்யூட்டர் அவங்க லேப்டாப் அவங்க வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும். நிறைய மியூசிக் சம்மந்தமாக கற்றுக்கிறதுக்கு, ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி வேறு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால அவங்க இந்த பெற்றுக்கொள்ள வரும் மாதிரி அழைக்கிறீங்க. அடுத்து செல்வி பவுல் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்காங்க. அதாவது ஆன்ஸ் லெவல் சென்டரில் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த தேர்வுகளை எதிர்கொள்ள
அதை தவிர வேற ஏதாவது அவங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணாலும் இந்த மடிக்கணி அவங்களுக்கு உபயோகப்படும். அதனால சரி பவுன் அவர்களை மேடை காட்டினேன் இதை பெற்றுக்கொள்ளும். இதை தரும்படி திரு கல்யாண நகர் அசோசியேஷன் தலைவரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த மடிக்கணினி வாங்கிக் கொள்ளும் வரும்படி சகோதரி ஆமினா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். விட ஒரு இந்த நிறுவனத்தோட தலைவர் ஸ்தாபக தலைவர் டாக்டர் ஜெயராமன் பத்தி நான் சொன்ன பல விஷயங்கள்ல ஒரு விஷயத்தை விட்டுட்டேன். ஏன்னா அதுல இருந்துதான் நீங்க அதை புரிஞ்சுக்கணும், இதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். சார் வந்து 2012 செப்டம்பர் 25ஆம் தேதி தான் அவர் இயற்கையை எழுதினார். அவர்கிட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, he never failed to update himself. அவர் என்னைக்குமே தன்னை வந்து அப்டேட் பண்ணிக்க மறந்ததே கிடையாது. அப்படிப்பட்டதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 2010 இருந்து 12 வரைக்கும் அவர் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவர் வீட்டுக்கு போய் கம்ப்யூட்டரை இன்ஸ்டால் பண்ணி அவரோட அந்த டெக்னாலஜியை நான் என்கிட்ட இருந்து அவர் கற்றுக்கிட்டாருன்னு சொல்றதை விட நான் அவரோட பகிர்ந்து கொண்டக்கூடிய அனுபவத்தை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வழங்கினார். அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தொடுகைன்னு ஒரு வாசகர் வட்டம் இருக்கு. அன்னைக்கு ஒரு 40-30 வருடங்களுக்கு முன்னாடி ராதா ராமகிருஷ்ணன் மேடம்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விஷுவலி இம்பேர்ட் பீப்புளுடைய கிரியேட்டிவிட்டியை வரணும்னா ஏதாவது ஒரு ஒளிப்பதிவாது செய்து கொடுங்க அப்படி நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நிலையில அவங்களுடைய விஷன் ஃபுல்ஃபில் ஆயிருக்குன்னா அதுக்கு இந்த கம்ப்யூட்டர் தான் காரணம். அதுக்கு வந்து டெக்னாலஜி விஷுவலி இம்பேர்டை பொறுத்தளவு இஸ் அ மீன்ஸ் ஆஃப் எம்பவர்மெண்ட். அந்த எம்பவர்மெண்ட்டையும் இண்டிபெண்டன்ஸையும் கடைசி மூச்சு வரைக்கும் ஒரு உயிர் நாடியாக கொண்டு உழைத்தவர் தான் ஜெயராமன் சாரு. அவருடைய நிறுவனத்தின் மூலமாக இந்த மடிக்கணினியை இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வழங்குறது மிக மிக பொருத்தமானதும் கூட சிறப்பானதும் கூட. அதனால இங்க இருக்கக்கூடிய இந்த மடிக்கணினியை பெற்றுக்கொண்ட அந்த 4 பேரும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதை வைத்து இன்னைக்கு இதை வந்து இதுதான் முதலீடு அப்படின்னாரு. இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட், இட் இஸ் நாட் அன் எக்ஸ்பெண்டிச்சர். இது ஏதோ ஒரு 40,000-50,000 செலவழிக்கக்கூடியது இல்லை. இந்த டோனருக்கும் நாங்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, யூ ஹவ் இன்வெஸ்டட் இன் அஸ். உங்களுடைய முதலீடு இங்கே கொடுத்துருக்கீங்க. இதனுடைய ரிட்டர்ன்ஸ் ஐ எம் வெரி ஷுவர் will be the empowerment of these visually impaired girls and boys. Thank you very much.